ஹலோ கைஸ், வெல்கம் டு காலிவுட் கோட்டை. இன்றைக்கி நம்ம கோட்டையில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோன்னா, ஜெயம் ரவி சாரோட மரண மாஸ் வெயிட்டிங்கில் இருக்கும் சைரன் படத்தை பற்றி ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் சில சூப்பர் தகவல்லாம் நம்ம ஜெயம் ரவி சார் வந்து பேசியிருக்கிறாரு. ஸோ என்ன மேட்டர்லாம் பேசியிருக்கிறாரு அப்படின்ற தகவல்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். என்ன ஜெயம் ரவி சார் ஃபேன்ஸ் எல்லாரும் ரெடியா நண்பாஸ்? சைரன் வந்து வர வெள்ளிக்கிழமை, அதாவது February 16 வேர்ல்டு வைட் தியேட்டர்ஸில் மாசாக ரிலீஸ் ஆக போகுது. ஸோ எல்லாரும் எப்படி நண்பாஸ் ஃபீல் பண்ணுறீங்க? பயங்கர செலிப்ரேஷனில் இருக்கிறீங்க போலையே. ஓகே நண்பாஸ், நல்லா செலிப்ரேட் பண்ணுங்க. ஸோ உங்களோட செலிப்ரேஷனை ஒரு படி இன்னும் மேலே ஏற்றுறதுக்காக ரீசெண்டாக ஜெயம் ரவி அவர்கள் வந்து ஒரு இன்டர்வியூவில் எதுக்கு சைரன் ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படின்றத பற்றி சொல்லியிருக்கிறாரு. ஸோ அவர் என்னதான் சொல்லியிருக்கிறாருன்னு கொஞ்சம் கேளுங்களேன். What was that one thing that grabbed you? மேபி லிஸ்ட்ல செகண்டா வந்து இந்த ஏஜ் பிளே பண்றது இருக்கலாம், பட் நாட் ஆன் டாப் ஆஃப் த லிஸ்ட். டாப் ஆஃப் த லிஸ்ட்ல வந்து இட்ஸ் அ வெரி ட்விஸ்டட் டேல், இட்ஸ் அ நியூ ஸ்கிரீன் பிளே, இட்ஸ் அ வெரி தின் லைன், இட்ஸ் அ வெரி ஓல்ட் லைன். அடங்கமரு வந்து அப்பா அம்மாவை கொண்டுட்டாங்க, பையன் இவ்வளவுதான். பட் ஹவு யூனோ த ஸ்கிரீன் பிளே பிளேஸ், ஹவு இன்ட்ரெஸ்டிங் இட் பிகம்ஸ் சீன் பை சீன். அவன் ஒரே இடத்துல உட்காந்து எல்லா வேலையும் பார்க்குறான்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதுதான் இன்ட்ரெஸ்ட் ஆக்குச்சு படத்தை. ஸோ ஐ பிலீவ் சைரன் ஹேஸ் தட் பொட்டென்ஷியல், மேபி மோர். பிகாஸ் ட்விஸ்டட் டேல் நான் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு லீனியர் லைன் எடுத்து அதை வந்துட்டு எப்படி சொன்னால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு ஆடியன்ஸை வந்துட்டு கெஸ் பண்ண விடுற ஒரு கேம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த கதை கேட்கும் போதே ஒரு ஒரு அந்த ஒரு படத்தை வந்து ஒரு அன்ட்ராவல் ஆகும் போது ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகும் இல்லையா, அந்த இன்ட்ரெஸ்ட் எனக்கு கேட்கும் போதே வந்துச்சு. அண்ட் ஹீ இஸ் அ ரைட்டர், ஆண்டனி பாக்யராஜ் இஸ் அ ரைட்டர். தெரி அண்ட் விஸ்வாசம் மாதிரி படங்களுக்கு ஹீ இஸ் அ ரைட்டர். ஸோ அதனால அவருடைய ரைட்டிங் ஸ்டைல் எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. இந்த மாதிரி நான் பண்ணதில்லைன்னு நான் நம்பினேன். ஸோ அப்போ வந்து எனக்கு இந்த ஒரு சில ஃப்ளாஷஸ் ஆஃப் ஒரு ஸ்டோரி விச் ஹேப்பன் பிஃபோர், ஃப்ளாஷ்பேக்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்துட்டு போகும். அது வரும்போது இஃப் வி நோ த ஃபில்ம் லாங்குவேஜ், யூ நோ தி மேட்ச் கட்ஸ் விச் ஹேப்பன்ஸ் பிட்வீன் த ஃப்ளாஷ்பேக் அண்ட் த லீனியர் ஸ்டோரி, அது பியூட்டிஃபுல்லாக இருக்கும். சைரன்லேயே கட் ஆகும், இந்த சைரன்ற சிம்பிள்லேயே கட் ஆகும். அதெல்லாம் எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஸோ அதனால எனக்கு இந்த படம் வந்து கண்டிப்பாக இட்'ll கிரியேட் சம்திங் நியூ அப்படின்னு தோணுச்சு. என்ன நண்பாஸ் கேட்டிங்களா? ஸோ மனசில் என்ன தோணுச்சோ அதை வந்து அப்படியே பளிச்சுன்னு சொல்லிட்டாப்புல நம்ம ஜெயம் ரவி சார். ஸோ கண்டிப்பாக இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக பேசுகிறாருன்னா படம் வந்து வேறு லெவலில் இருக்கும் போல். ஸோ எல்லோரும் மறக்காமல் சைரன் படத்துக்கு சப்போர்ட்டை கொடுத்துருங்க நண்பாஸ். அண்ட் ஆல்சோ இன்சைடர் ரிப்போர்ட்டின் படி படம் வந்து வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஷுவர் ஷார்ட்டாக ஜெயம் ரவி சார் ஃபேன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் இந்த படம் வந்து ஒரு மிக 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 பெரிய ட்ரீட்டாக அமைய போகிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. மேலும் பல காலிவுட் அப்டேட்ஸை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.